வணக்கம். நான் உங்க விஸ்வா அருண்ராஜா பேசுறேன். நம்ம இவ்வளவு நாள் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் அன்றாட வாழ்க்கையில எப்படி ஃபிட்னஸ்க்காகவும் ஒரு தற்காப்புக்காகவும் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் நம்மளோட டிஃபென்ஸ்க்காகவும் அதையே எப்படி ஒரு வெப்பனா மாத்தி நம்ம அடிக்கிறது, அட்டாக் பண்றது, சாதாரண ஒரு புஷிங் டெக்னிக்லேருந்து அதுவே ஒரு அக்ரெசிவான ஒரு நோஸ் அட்டாக் டெக்னிக் மாதிரியும் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இட் ஹேப்பன்ஸ். எப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி போயிருந்தேன், ஒரு கிளப் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் பேக்ட், நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட், பிக் மியூசிக், கொஞ்சம் இருட்டு, அந்த டிம் லைட்ஸ் அதில் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஸ்பேஸை மீறி ரொம்ப சில பேர் மேலே வந்து விழற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. ஸோ அப்போ அந்த பர்சன் ரொம்ப மேலே வரும்போது நான் இந்த புஷிங்கில் வந்து மைல்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன், எந்த ஒரு சீனும் கிரியேட் பண்ணாமல். ஏன்னா அது ஒரு பப்ளிக் பிளேஸ் அண்ட் எல்லாருமே நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான் போயிருக்கோம். ஸோ எதோ ஒரு வயலன்ஸும் இல்லாமல் என்னோட தற்காப்புக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணாமல் ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியும் அந்த பர்சன் ரொம்ப ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் மேலே வந்து விழும்போது ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ், பேக்டாக இருந்தது. அதில் மியூசிக்கும் லவுடாக இருக்கனால என்னோட வாய்ஸ், அந்த சீன், அது எதுவுமே எடுப்படலை. அப்போ எந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணன்றது தான் இப்போ உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்க போறேன். ஸோ ஐஸ்வர்யா என் பார்ட்னர் டு ஒர்க் அவுட் வந்திருக்காங்க. இது எவ்வளோ க்ளோஸாக இருந்ததுன்னு பார்ப்போம். கிட்ட வாங்க. இப்போ ரொம்ப கேஷுவலான ஒரு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட், இந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்த மாதிரி டைமில் அதையும் மீறி ரொம்ப வரும்போது அவங்க ஜஸ்ட் நார்மலாக எப்படி அவங்க மூவ் பண்ணுறாங்க மட்டும் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஒரு மூவ்மெண்ட் தான். ஆனால் அவேர்னஸோட பண்ணுறதுனால இந்த டெக்னிக் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ அவங்க அடிச்சிட்டாங்க தான். ஸோ இப்போ அது என்ன பண்ணாங்கன்னு காமிக்கிறேன். ஸோ கிட்ட வந்திருக்காங்க. வெயிட், as I say you do it. இவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதோ இல்லை நான் இன்னொரு பர்சன் இப்படி கிராப் பண்ணிட்டாங்கன்னாலும் புஷ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். ஸோ அப்போ எந்த பார்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்போ. பார்த்தீங்களா, எல்போ. ஸோ அது மடக்கி இருக்கு. ஓகே, மடக்கி இருக்கும் போது இப்போ எங்க 2 பேர் ஹைட் வந்து நெக்லேயே உங்களுக்கு ஃபிட் ஆகுது. இதே இந்த பர்சன் இன்னொரு 6 feet டால் இருந்து இன்னொரு ஓவர் பவரோட அப்படி பிடிச்சாலும் ரிப், சைடான ரிப் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ எந்த இடத்துல ஓப்பனிங் கிடைக்குதுன்னு பார்த்து அந்த சைட் லைனை நீங்க சூஸ் பண்ணி உங்க எல்போ, இந்த பார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட், அது எப்படி யூஸ் பண்றீங்கன்னா இதே மாதிரி க்ளோஸ் ஃபிங்கர்ஸா இருக்கணும். க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. ஃபிங்கர்ஸ் க்ளோஸ், ஓப்பனா இருக்கு ஹேண்டு. நைஃப் ஹேண்ட், இது நைஃப் ஹேண்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த நைஃப் ஹேண்ட் மாதிரி இருக்கு. இது இந்த சர்க்குலர் மோஷன்ல இப்படி டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும்போது இந்த பாம் இந்த கேப்குள்ள போகணும். நம்ம குத்திக்காம இந்த கேப்குள்ள போகுது. ஸோ நான் பண்ற மாதிரியே பண்ணி பாருங்க, நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்படி போகுது. ஓகே, இது நீங்க சாதாரணமாக இருக்கும்போது இப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, இவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸ், இவ்வளோதான் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டைம்ல நான் இதை வச்சு பண்ணும்போது இந்த முட்டி பகுதி, இது ஷார்ப்பான இந்த போன் பகுதி வந்து ஸ்லைட்டா ஒரு குத்துற மாதிரி வரும். அதுலயே அந்த பர்சன் வந்து மூவ் பண்ற மாதிரி வரும். ஸோ அது இந்த சர்க்குலர் மோஷன்ல இவங்க அட்டாக்கும் பண்ணலாம். அட்டாக் பண்ணும்போது நான் எப்படி பிடிக்கிறேன் பாருங்க, இப்படி பிடிக்கிறேன். அட்டாக் பண்றவங்க இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க, இந்த கிராப் பண்ணிக்கிறாங்க மூவ் பண்ணாம. ஆல்ரெடி க்ளோஸ் டிஸ்டன்ஸ், அந்த பர்சனே க்ளோஸா வந்த உடனே அதுலேருந்து ரொம்ப அப்படி புல் பண்ணி பின்னால போறது சாமர்த்தியமான விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களும் இழுப்பாங்க, அவங்க பவர் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா உங்க பவர் எல்லாம் எடுப்படாது. ஸோ அதனால அவங்க க்ளோஸா இருக்கும் போது நீங்களும் க்ளோஸாவே இருங்க. க்ளோஸா இருக்கும் போதே எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுன்னு தான் இதை ஒரு கிரியேட் பண்ணும். இதையே வந்து என் பாடி டர்னோட இப்படி பண்ணுங்க. இல்லைங்க, டர்ன் லைக் திஸ், டர்ன் லைக் திஸ். அந்த கை எப்படி வச்சுக்கோங்க. இப்போ கை எப்படி கொண்டு போங்க. then again like this, go one more, this, and you do one more time, going this way and going the other way. ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 சைடும் ப்ராக்டிஸ் பண்றனால தான் உங்களுக்கு அந்த டெக்னிக் ஈக்குவலாக வரும், பேலன்ஸ்டாக இருக்கும் பாடி. இதுதான் அந்த சர்க்குலர் மூவ்மெண்ட். இதே வந்து பேக் சைட்லேருந்து இருக்கும்போது, ஏன்னா ஃப்ரண்ட் பேக் சைடு எல்லா இடத்துலையும் க்ரௌட் இருக்கும்போது பேக்லேருந்து இருக்கும் போதும் அதே டெக்னிக் தான். கழுத்தை திருப்பி அவங்க என்னை பார்த்து அதே ஹேண்டை அப்படி பேக் எல்போ கொடுக்கணும். சர்க்கிள். ஓகே, நம்ம இப்போ ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் சர்க்கிளில் எப்படி ஒரு டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் எல்போ டெக்னிக் வச்சு பார்க்குறோமோ சர்க்குலர் மோஷனில், இதே மாதிரி எல்போ அண்ட் ஈவன் ஹேண்ட் இன்னும்
இன்னொரு சுச்சுவேஷன்ல எப்படி பார்க்க போறதுன்றத நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். தேங்க்யூ.